எவ்வளவு சூப்பரா இருக்கும் குழந்தைய பெரிய 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 அடைங்க ஆத்துல மாமி நிறைய லட்டு லாடு ஜிலேபி முறுக்கு அதிர்ஷ்டம் வடை எல்லாம் நிறைய வச்சிருக்கான். அதோ தெரியுது பார். ஒய்கைன்னு சொல்லு. மெய்கை ஒய்கை மெய்கை ஒய்கை மெய்கை. ஐயா பெட்டியம்ல வெத்தின பரவாயில்லைங்க சுவாமி. அந்த நடுவுல அந்த வார்த்தை தெரிவிக்காதீங்க சுவாமி. போற இடத்துல போட்டுடு. இது பாம்பு கடிச்சு. ஐயா ஒன்னு கண்ணே கண்ணு வச்சிருக்கையா ராமனால் வாக்கியம் படைக்கும் என்று சொல்வார்களே. தாங்கள் நடுவில் அந்த வார்த்தையை தெரிவிக்காதீர்கள். ஆவியை முழுகும் போது எங்களோட ஆவுதனை 100 பலி செய்ததொரு அந்தனர், அந்தனரை 100 பலி செய்ததொரு பாவையர். பாவையரை 100 பலி செய்ததொரு பாலகன், பாலகனை 100 பலி செய்ததொரு சிசுவே, பாலகனை 100 பலி செய்ததொரு சிசுவே. சுவாமி, ஆவு என்று சொல்லக்கூடிய ஒரு பசுவை கொன்றால் எவ்வளவு தோஷமோ அவ்வளவு தோஷமாய் ஒரு அந்தனரை கொள்வது. அப்படி 100 அந்தனரை கொன்றால் எவ்வளவு தோஷமோ அவ்வளவு தோஷமாய் ஒரு பாவையரை கொள்வது. அப்படி 100 பாவையரை கொன்றால் எவ்வளவு தோஷமோ அவ்வளவு தோஷமாய் ஒரு பாலகனை கொள்வது. அப்படி 100 பாலகனை கொன்றால் எவ்வளவு தோஷமோ அவ்வளவு தோஷமாய் ஒரு சிசுவை கொள்வது. அப்படி 100 சிசுவை கொன்றால் எவ்வளவு தோஷமோ அவ்வளவு தோஷமாய் ஒரு பொய் என்று சொல். அப்படி இருக்க கிழக்கு மேற்கு உதிக்கும் சந்திராசூரியன் வடக்கு தெற்கு உதித்த போதும் சரிதான், கருங்கல்லில் குடைத்தாமரை தலைக்கீழாக பூத்த போதும் சரிதான். என் தாய் தந்தை நாவினால் போய் பிறந்தாலும் அடியின் கடுகளமும் சொல்ல மாட்டேன். வந்த வழியை பார்த்தே சொல்லுங்கள். வந்த வழியை பார்த்து கையெறி வந்த வழியை பார்த்து போனா போது குழந்தை 5 வயது குழந்தை அறியாத பாலகன் என் மகன் கட்டி தாங்க வயசல்ல. என் குழந்தை கையில் இருக்கு கட்டி அவுத்து விடுங்களேன் சுவாமி. சுவாமி பாலகனை வாதைக்கு ஐயா வேலைய உங்களுக்கு
அவுத்துட்டுமா இங்கே அவுத்துடணும் கிட்ட தவிர்த்து விடுங்கள் ஐயா. எந்த இடம் சகோதரிகளே, நான் எங்க கூப்பிட்டேன் காசி மாநகரம். காசி மாநகரம் நாளைக்கு. இந்த இடத்துல கொடுத்துட்டீங்கன்னா சுவாமியார் வைக்கிற வண்டியை 43 தினத்தோட நோக்கு நைட்டு பிரச்சனை முடிஞ்சிருந்தோம். சரி, இங்க இருந்து நான் உங்க கூட காரியமான வரணும்னா அருள் போல இருந்தா நேக்கு தரணி சம்பளம் 16,000 கொடுக்கணும். கொடுப்பியா? சுவாமி, கொடுக்கக்கூடிய கடனை வாங்குவதற்கு தருகை சம்பளமா? அப்ப ஆடு மாடு வாங்குவவர்கள், நில வாங்குவவர்கள் தருகை கேட்பார்கள். அவன் கேட்கறான், இவன் கேட்கறான், அதை நான் கேட்கறேன், நான் ஐயோ வைக்கப்பட உன் கூட காரியமான வரணும்னா நேக்கு தரணி சம்பளம் சுவாமியாருக்கு 43 திரவியம் போக நேக்கு 16,000 கொடுப்பியா? தருகிறேன். மிகுதம் இருந்தால் தருகிறேன். அப்ப மீண்டும் மொத்தமா தருகிறேன் சுவாமி, தருகிறேன். விஸ்வாமித்திர மகாமுனிவருக்கு 48 கோடி போக மீதம் இருந்தால் தருகிறேன். அப்ப மீண்டும் இல்லைன்னா மீதம் இருந்தால் தருகிறேன். இல்லைன்னா தருகிறேன் ஐயா, எப்படியாவது தருகிறேன். மீதம் இருக்கு இல்ல அதை பத்தி நேக்கு பிரச்சனை இல்லை. சரி, ராஜமான வரணும்னா நேக்கு 16,000 கொடுக்கணும். தருகிறேன். சரி இல்ல தருகிறேன். தெரியுது அவர் பாலத்து மண்டபம் ஆமா, உட்கார்ந்து இருக்கேன். அமருங்கள். சீக்கிரம் அவனை அழைச்சிட்டு வரணும். அப்படியே அழைத்து வருகிறேன். நல்லா கோயில் குளம் இடத்துல நீராடுறது, கோயில் இடத்துல சாமி கும்பிடுறது, இப்படி காலத்தை வச்சுட்டு வந்தேன். என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன பண்ணுவோம் தெரியுமா? தெரிவிக்க வேண்டும் சார். சீக்கிரம் வந்துச்சு. அப்படி நீ அவன் சொல்றதை கட்டி அவன் இதை பிடிச்சிட்டு கையை பிடிச்சிருக்காங்க முன்னாடி அதை மட்டும் நல்லா குழந்தை கேட்பான். சீக்கிரம் வந்து கும்பிட கும்பிடு கும்பிடு கொடுத்தா குடிச்சு ஒரு ஆக்கிட்டு இன்னும் என்ன கும்பிட வேண்டியது தேவி பார்த்தாள். நட்சத்திரர்கள் புண்ணியவர் என்ன கொடுமை செய்தார்கள், எவ்வளவு சித்திரவதை செய்தார்கள் பார்த்தாங்க. விஸ்வாமித்திரன் 48 கோடி போக 16,000 கோடி தரகு சம்பளம் கேட்கிறார்கள். என்ன செய்வது? ஏது செய்வதே ஒன்று புரியவில்லை. கண்ணே 48 கோடி விஸ்வாமித்திர மகரிஷி கொடுக்க வேண்டும். அதோடு இல்லாமல் அண்ணவருக்கு தகர சம்பளமாக 16,000 முன் கேட்டிருக்கார். ஆமா, இதெல்லாம் எப்படி சொல்லுவோம்? என்ன பண்ணுவோம்? தெய்வம் எங்கே இருக்கிறது?
போவதாக சென்று கொண்டிருக்கு. பின்பதாக சீக்கிரமாக காசி மாநகரத்துக்கு வர சொல்லிவிட்டார் நட்சத்திர புண்ணியவான். உண்மை. ஆகையால் சீக்கிரமாக செல்ல வேண்டும். காசி மாநகரம் சென்றோமானால் கண்ணுக்கு தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள் யாராவது ஒருவர் அங்க வருவார்கள். அன்பவர்களை விசாரித்தால் கடனை எப்படியாவது கொடுத்து விடலாம் என்ற நம்பிக்கையோடு நாம் காசி மாநகரம் செல்கிறோம். சரி, கணபதி பேசிக்கொண்டே காசி மாநகரம் வந்து விட்டோம். கொஞ்சம் அதோ பார்த்தாயா, காசி விஸ்வநாதர் விஸ்வநாச்சின் எப்படி அற்புதமாக காட்சி அளிக்கின்றார். காசி விஸ்வநாதரை வணங்கிவிட்டு திரைவத்திற்கு ஏற்பாடு செய்வோம். கண்ணே, நாம் செய்த புண்ணியமோ நம் முன்னோர்கள் செய்த புண்ணியமோ ஆமா. இதோ இருக்கிற காசி மாநகரத்திற்கு வருவோம். இந்த கண்களா காட்சியெல்லாம் காண்போம் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை. யாரும் நினைத்ததில்லை. ஆகையால் இதோ இருக்கிற காசி மாநகரத்தில் ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு வீதியாக அழகழகாக இருக்கிறது. ஒவ்வொரு கோபுரத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கிறது. அதோ ஓடுகிற கங்கை நீராடி விட்டு இதோ இருக்கிற காசி விஸ்வநாதனை கங்காதரனை வணங்கி விட்டு பிறகு சற்று பார்த்து வருவோம். அப்படியே தேவி. துளைக்கு கோபுர கண்டே படத்தில் கண்ட வழியோட இடத்தில் கண்டே கண்டபோது நம்ம பிடித்த கருமமும் தொலைய கண்டு கண்டே
ஜோதியாக தெரிகின்றார்கள். காசி விஸ்வநாதர் அற்புதமாக காட்சியளிக்கின்றார். அமகாதியவாரா காசி விஸ்வநாதரை விஸ்வாலத்தை வணங்கிவிட்டு பிறகு 48 கோடி திரவியத்திற்கு ஏற்பாடு செய்வோம் கண்ணே. அப்படியே வேணும். அப்படி நீ வணங்க வேண்டும் கண்ணே. விஸ்வேசா சிவசரணம் காசி விஸ்வநாதா சிவசரணம் வந்தவா காசிநாதா கங்காதரா கருணையின் கடலே உனையே கதி என்று வந்தோம் ஐயா. உன் கருணையே கருணை. அம்மா, இந்த காசி பட்டணத்தில் உள்ள ஒவ்வொரு வீதியை பார்த்தாயா எவ்வளவு அழகாக தெரிகிறது. வந்தவா தேவி, வீதி அலங்காரம் என்று சொன்னால் இதோ இருக்கிற காசி மாநகரத்தில் ஆமா 4448 வீதிகளில் சுற்றி வந்து பார்த்தோமானால் நமக்கு கொஞ்சம் மனம் சந்தோஷம் அடையும். உண்மைதான். இருந்த போதிலும் சீக்கிரமாக சுருக்கமாக அப்படியே அதோ இருக்கிறது வாருங்கள். ஆமா, இந்த வீதி எந்த வீதி எந்த வீதி எனக்கு ஒரு பேரா அதோ கொட்டி தட்டி
வேலை செய்யும் கொல்லரோட வீதி, கொல்ல மன்னர்கள் வீதி. கொல்ல மன்னர் வீதி அதோ தெரிகிறது பார்த்தாயா? அது என்ன விதி? வெட்டி கொட்டி வேலை செய்யும் வேலை செய்யும் வேலை செய்யும் வெள்ளாள வீதி பாராயி வேலை செய்யும் வேலை செய்யும் கொல்ல மன்னர் வீதி. வெட்டி கொட்டி வேலை செய்யும் வெள்ள மன்னர் வீதி பாராய் வெள்ள மன்னர் வீதி பாராய். மன்னவா, திடீர்னு தட்டி கொட்டி வேலை செய்யும் தட்டாருடைய தொட்டிகள் ஆமா இது மீதுள்ள வீதியெல்லாம் பார்த்து பார்த்து கொண்டு கொண்டிருந்தோம். நம் திரவியத்துக்கு என்ன வழி? திரவியத்திற்கு ஒரு வழி இருக்கின்றது கண்ணே. என்ன வழி? காசு விஸ்வநாதர் விஸ்வநாச்சியும் வணங்குகின்ற போது எனக்கு ஒரு அருள் வாக்கு கிடைத்ததம்மா. என்ன? தேவி, தாங்கள் பின்னோடு அடியாடு வந்து கொண்டிருக்கும் தருணத்தில் காசி விசலாசியம் கங்காதனை வழங்கும் போது தாங்களுக்கு எனக்கு கருணையை கொடுத்தாலே அந்த காசி விசலாட்சியம் கங்காதனம் என்று சொல்கிறேன். மன்னவா, அந்த காசி விசலாட்சியம் கங்காதனம் என்ன கருணையை கொடுத்தார்கள்? நான் தெரிவித்தேன், ஆனா நீ மன சஞ்சலப்பட மாட்டாயே. மன்னவா, பிராணபதி தேவி, முப்பிறப்பில் என்ன பாவம் செய்தோடோ இப்பிறப்பில் என் தலையில் எழுதிட்டான் ஈசன். படகுதி வந்தால் பட்டுத்தானே ஆகணும். என்ன செய்வது? அம்மா, இந்த காசு பட்டணத்தில் ஒவ்வொரு வீதியாக சென்று ஒவ்வொரு வீதியாக சென்று இந்த பாவில சென்று சென்று என் சொர்க்கத்தை விட கூறி வருகிறேன் கண்ணா. ஆண்டோடு காஞ்சினவா கங்கதரா கருணையின் கடலே என்று சென்னையா, நீ காட்டிய கருணையா இது? வேற என்ன மாவழி இருக்கிறது? வேற என்ன மாவழி இருக்கிறது? வேற வழி ஒன்றுமில்லையே. பண்ணவா, தேவி, இதோ இருக்கிற காசிமா நகரத்தில் நகரத்தில் தாம் தருகிறத்தை தானே விலை கூறி வருகிறேன் கண்ணே என்று சொன்னார். ஆமா பண்ணவா, தேவி, நான் என் குழந்தை எங்க மன்னா போமா? எங்களுக்கு யார மன்னா தெரியும்? நான் என் குழந்தையானாது ஒரு பெண்ணாகப்பட்டவள் தன்னத்தன்மையில் இருந்தார். பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் எல்லாம் ஏடி சமாக பேச மாட்டார்களா? அம்மா, மன்னா, இதோ இருக்கிற காசி மனக்கத்தில் காசி மாநகரத்தில் காசி விசலாட்சி கங்காதனை வணங்கும் போது நீ வளர்க்கின்ற போது எனக்கு ஒரு கருணையை கொடுத்தாலே அந்த காசி விசலாம் கையில் நின்று வைத்துக் கொண்டு நிற்கலாமா? என்னம்மா தெரிவிக்கின்றாய்? இதோ இருக்கிற காசி நகரத்தில் நகரத்தில் என்னை விட்டு உன்னை விட்டு அந்தவருக்கு சேர வேண்டிய கடனை கொடுத்து விடுங்கள். என்னை விட்டு கௌசி
சொல்வது உண்மை. இந்த விதி என் தலையில் எழுதும் என்று சிந்தனையும் கூட அடையாள நினைத்தவள் அல்ல. மன்னவா, அப்படி என்றால் வருத்தப்படாமல் கருத்தை திடப்படுத்தி கவலை கொள்ளாமல் ஓஹோ. எந்த பின்ன வேதகமும் இல்லாமல் எந்த மன சஞ்சலமும் கொள்ளாமல் மன்னவா, கருத்தை திடப்படுத்தி கவலை கொள்ள வேண்டாம். கருத்தை திடப்படுத்தி கவலை கொள்ள வேண்டாம். ஒரு தலமும் இல்லை, ஒரு காது கையில் இல்லை. ஒரு தலமும் இல்லை, ஒரு காது கையில் இல்லை. வருத்தம் வல்லவ வருத்தம், நாக வருத்தம், இப்ப வருத்தம் அடையலாகுமா? மன்னவ வருத்தம் அடையலாகுமா? மதிதையை என்ற பெண்ணை ஆசையை கண்டனிய மதிதையை என்ற பெண்ணை ஆசையை கண்டனிய மனது குறித்து நான் உன்னை விலை கூறுவேனே, மனது குறித்து நான் உன்னை விலை கூறுவேனே. வருத்தம் பெண்ணை வருத்தம், கண்ணை வருத்தம் அடையலாகுமா? கண்ணை வருத்தம் அடையலாகுமா? தஞ்சலங்கள் கொள்ளாமலே என்னை தஞ்சலங்கள் கொள்ளாமலே பட்டணத்தில் வளர்க்கும் பாவம் நாம் என்ன செய்தோம்? வருத்தம் மன்னவா வருத்தம், நாகா வருத்தம், இப்ப வருத்தம் அடையலாகுமா? மன்னவா வருத்தம் அடையலாகுமா? நீ சொல்வது போல நான் இந்த காசு பட்டணத்தில் ஒவ்வொரு வீதியாக சென்று உன்னை விலை கூறி வருகிறேன். அதோ ஒரு மண்டபம் இருக்கின்றது பார்த்தாயா? அந்த மண்டபத்தில் அமர்ந்து கொள்வாய் கண்ணே. அப்படியே சென்று வருவாய் கண்ணே, சென்று வருவாய். இறைவா, இன்னும் எங்களை எந்த இடத்தில் இருத்தப் போகிறாய் என்றே புரியவில்லையே. நாட்டை இழக்க வைத்தார், மக்களை இழக்க வைத்தார், நாடு நகரமா அனைத்துமே இழக்க வைத்தார். இறுதியாக என் மனைவியை விற்க வைத்து விட்டாயே, என் மனைவியை விற்க வைத்து விட்டாயே. சொன்னாலே என் மனையார் கையிலே வெண்ணெய் வைத்துக் கொண்டு ஏன் மன்னால் கவலைப்பட வேண்டும்? நீங்கள் யாரிடமாத அடிமையானீர்களானால் நாங்கள் அநாதையாக நின்று விடுவோம். ஆனால் எங்கே யாரிடமாவது அடிமை செய்து யாரிடமாவது ஒப்படைத்து விட்டு அந்த விஸ்வாமித்திரனுக்கு 48 கோடி கடனை கொடுங்கள் என்று சொன்னாலே என் மாசம் அடைய இன்பத்திலே தான் பங்கு கொடுத்தேன், துன்பத்திலும் நான் பங்கு கொடுக்கிறேன் என்று சொன்னாலே எங்கள் மனைவியை விட்டு மனமும் துடித்தேன், உங்கள் மனைவியை விட்டு மனமும் துடித்தேன், உங்கள் மனைவியை விட்டு மனமும் துடித்தேன்.
தானாடவில்லை அம்மா தசையாடுது தந்தை என்றும் பிள்ளை என்றும் உறவாடுது. தானாடவில்லை அம்மா தசையாடுது தன் தந்தை என்றும் பிள்ளை என்றும் அக்னிமாடம் என்ன பூலோகத்தில் இருக்காங்க தெரியுமோ? விஸ்வாமித்திர மகாமுடைய கட்டளைப்படி காஞ்சி மாவட்டத்தில் காலநிலை அவதாரம் எடுத்து இந்த அரிச்சந்திர முண்டாட்டியை விலகி போட்டு வாங்கி தப்பினா விலை கொடுத்து வாங்கி அவனை அடிமைப்படுத்தி எப்படியாவது அவன்கிட்ட ஒரு பொய் வாங்கணும்னு அனுப்பி வச்சா. நானும் காஞ்சி மாவட்டத்தில் வந்தேன். அக்னிமாவுடைய நான் காலகண்டையாகவும் என்னுடைய மலையாளிக்கு வாழதேவி காலகண்டியாகவும் வர்ண பகவானமை முத்தியனாகவும் வந்தோம். வந்து காரியமா சேர்த்துல ஆலயத்தை போய் பகவானை தரிசனம் பண்ணிட்டு ஆலயிலேயே அகத்துல ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். இது ஏதோ ஒரு தரிசனம் பண்ணிட்ட பையன் கொண்டாட்டி வைக்கிறோம் கொண்டாட்டி வைக்கிறோம். போண்டாட்டி இல்லை வடட்டி முன்னாடி பொண்டாட்டி வைக்கிறோன்னு கத்துறான்டா. எவ்வளோ எனக்கு பொம்பளை வேணும் முன்னாடி அகத்துல உள்ள வேலையை பார்க்கறதுக்குடா.
இந்த வயசுல என்ன வயசு? என்ன வயசு உங்களுக்கு? என்ன விடிஞ்சா 80? நீ போய் தூங்குதா? எனக்கு முன்னாடி 80 வயசுடா. 80 வயசா? எனக்கு எத்தனை தாரம்? எத்தனை தாரம்? 7 தாரம். கடையை பண்ண வச்சிருக்க பண்ண அவர் பண்ண வைக்க போறாங்க. உன்ன மாதிரி என்ன வைக்க கட்ட பண்ணிட்டு அது வேற இது வேற அது வேற இது வேற. ஆமா கண்ணாடி பல்லுள்ளவன் பட்டாளி இருக்கிறான், இல்லாத கண்ணாடி பார்த்துட்டு இருக்க நீ வேண்டியது. கொண்டு வர சேர்க்கிறோம் வைக்க வைக்கிறாங்க 7 என்ன 80 வச்சுப்பேன். ஏப்பா 80 வைக்கலாம் 9 வைக்கலாம். எதுக்கு 9 நீ வச்சுக்க. இது உனக்கு 9 வாய்க்கப்படும் யாருக்கு? உனக்கு உனக்கு தாண்டா அதில் ஆகிப்போம். நாங்க போறதே இல்லையே யாரு? நான் வீணா போட கண்ணாடி யாரை பார்த்து எதை சொல்லணும்? ஒரு விவசாய வேணும். நீங்க தானே சாமி நீங்க என்ன சொன்னீங்க என்ன? நீங்க தானே 80 நீங்க நாங்க 9. 9 எனக்கு வயசு தான் 80 நாங்கள் 80 கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஐசா உனெல்லாம் பார்த்தா வேற மாதிரி தெரியுது. என்ன மயில் உன்னை பார்த்தா 80 இந்த மாதிரி இருக்கான். உன்னை பார்த்தா நரைச்ச மசுமத்து இருக்கு எங்களை பார்த்தா கருப்பு மசுமத்து இருக்கு நடக்க தானே விறக்குது கண்ணாடி. வெறுக்கும் காலை வேலை வந்து எல்லாம் முறைச்சு கீழே போகுது சிலது வெயில்ல யார் விடுறான்னு பாப்போம். பாப்போம் பாப்போம்டா. நீங்க எதுக்கு தான் வந்தீங்க இப்ப? எதுக்கு வந்தீங்க? நல்லா பொம்பளை வாங்க போலாம் அந்த மாமா பொம்பளை வாங்கி செட் பண்ணுங்க. அவருக்கு இருக்கணுமா ஐயோ 10 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு அவருக்கு இருக்கணுமா ஐயா அவர்களுக்கு மனமா சரி வாங்குங்க. யாரா முன்னாடி வைக்கிறவன்? அடியேதான் சுவாமி. அடிக்கிறவன் அடியன்தான் விலை கூறியவன். யாரு எந்த ஊர் எந்த தேசம் எதுக்கு அவர் வைக்கிற? அன்றொரு காலத்தில்